இந்த கைகளால் செய்த பாவம் அநேகம், சொல்லால் செய்த பாவம் அநேகம். பார்வையால் பார்த்த அறியணும், முறைச்சி பார்த்தா கோபத்தில். ஒருத்தர் முறைச்சி பார்த்தாவே பாவம் செய்யலாம். இனிமையாக பார்க்கணுன்னா கண்ணால் செய்த பாவம். ஆக இவ்வளவு பெரிய பாவத்தையும் மன்னித்து அருள் செய்யக்கூடிய மாபெரும் தலைவன் முருகன் தான். அப்பேற்பட்ட தலைவன் நம்ம நாட்டில் பிறந்திருக்காப்பா. அவன் பாடுபட்டிருக்கான் 30 கோடி 100 கோடிக்கும் 100 கோடிக்கும் பாடுபட்ட அந்த ஒன்றே ஒன்று ஜீவதேவ் தான். ஜீவர் மக்கள் எல்லா உயிரும் மகிழ்ச்சியடைய வாழ்துனா. அப்போ எப்படி அந்த அறிவுன்னா, என் திருவடியே பூஜை உனக்கு சிறப்பறிவு தரலாம். முருகான் சொல் ஜீவத்தை வரும், முருகான் சொல் வறுமை தீரும், முருகான் சொல் பொறாமை குணம் தீரும், முருகான் சொல் தயசிந்தை வரும்னா, முருகன் என்றால் ஞானம் வரும்னா, முருகன் என்றால் மரணமில்லா பெரு வரும்னா. இவ்வளோ பெரிய வாய்ப்புள்ள மாபெரும் தலைவர் நமது நாட்டில் பிறந்திருக்கிறான் என்றால் நாம் செய்த புண்ணியந்தான்.